நான் அதான் கேட்குறேன், அந்த தர்காவுக்குள்ளே செய்யக்கூடிய விஷயத்தை கூட செய்வதற்கு அனுமதிக்கப்படலைங்க, ஆடு பலியிடுவதற்கு. ஆனா அதே கேம்பஸ்ல வந்து நீங்க வேற ஒன்றை செய்யறதுக்கு அனுமதிக்கிறீங்க. சரி, இது அங்க. இந்து கோயிலுக்குள்ள இந்துக்கள் போய் வழிபடணும்னு நினைக்கிறாங்க. எங்க? மேல்பாதியில இந்து கோயில்ல, திரௌபதி அம்மன் கோயில்ல வழிபடணும்னு போறதுக்கு அனுமதி கேட்கறது யாருங்க? முஸ்லிமா, கிறிஸ்தவரா? மக்கள். யாரு? இந்து மக்கள் தானே. அங்க வந்து போகக்கூடாதுன்னு சொல்லி தடை ஏற்படுத்தப்படுது. யார் போய் நிக்கிறா? பிஜேபியின் பொறுப்பாளர் அஸ்வத்தாமன் போய் நிக்கிறாரா இல்லையா? யாருக்கு ஆதரவா நிக்கிறாரு? பட்டியலின மக்களுக்கு ஆதரவா நிக்கிறாரு. கோயிலை பூட்டினது சரிங்கிறார், அவங்களை அனுமதிக்க முடியாதுங்கிறார். பிஜேபி நிர்வாகி தான் போய் நிற்கிறார் அந்த இடத்துல. அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலான்னு ஒரு சட்டம் கொண்டு வந்து தமிழ்நாடு அரசு. நான் என்ன ஆக்குறதுக்கா? இந்து மக்கள் உங்களாக்குறதுக்கா? நீங்களும் இந்து தானே, நானாவது முஸ்லீமு, நீங்க இந்து தானே, தினேஷ் தானே, தினேஷ் ஆக்குறதுக்கா? யார் ஆக்குறதுக்கு? யார் அர்ச்சகரோ, யார் அர்ச்சகர் பயிற்சியை முடித்திருக்கிறாரோ, அர்ச்சகர் பயிற்சி யார் முடித்திருக்கிறாரோ, யாருக்கு அந்த பூஜைகள்லாம் செய்ய தெரியுமோ, அந்த தகுதியை யார் பெற்றிருக்கிறார்களோ அவர்களை ஆக்குவதற்கு, என்னையோ உங்களே ஆக்குறதுக்கு இல்லை. அப்போ இவங்க என்னென்னலாம் வேணும்னு தகுதின்னு சொல்றாங்களோ அது எல்லாமே அவங்க படிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன தகுதியை தேடுது கோர்ட்டு? இதே நீதிபதி என்ன சொன்னார் அதுல? சார், அதுல அவங்க ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க. நான் இதுல சார் ஒவ்வொன்றுக்கும் டிஃபெண்ட் பண்ணி போகணும் விதிகள் படி அப்படின்னு போறாங்க. அப்போ இந்து கோயிலுக்குள்ள போறதுக்கு இங்க போராட்டம் நடத்த வேண்டியிருக்கு. இந்து அர்ச்சகர் ஆகிறதுக்கு போராட்டம் நடத்த வேண்டியிருக்கு. அப்போ இந்த பிஜேபி வரல, பிஜேபி எதிராக வருது, இந்துக்கு எதிராக வருது. ஏன் வந்து நீங்க ஒரு ஆர்டர்ல இதே மாதிரி படை வீரரை அனுப்பி, சிஐஎஃப் அனுப்பி அன்னைக்கு வந்து திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள இந்துக்களை கூட்டிட்டு போயிருக்கலாமே? தடுக்கிறவங்களை இதே மாதிரி நீங்க சேலஞ்ச் பண்ணி சட்டத்துக்கு சவால் அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிருக்கலாமே? நீதிமன்றம் அன்னைக்கு இப்படி துரிதமா செயல்பட்டு இருக்கலாமே? சார், ஒரு திரௌபதி அம்மன் கோயிலா ஊரா பார்க்கணும் சார். இந்து கோயிலுக்குள் இந்துக்கள் நுழைவதற்கு விஷயம் பூட்டு போட்டதானே, காவல்துறையினர் அனுப்பி எல்லா மக்களையும் உள்ள கூட்டிட்டு போலியா? அது ஒரு போராட்டத்துக்கு பிறகுதான் சட்ட வழியில தான் செய்ய முடியும். இன்னைக்கு கவர்மெண்ட் அதுதான் செய்யுது. மேல்முறையீட்டுக்கு தான் போயிருக்கு, மேல்முறையீட்டு தான் போகுது. சட்ட போராட்டத்தை தான் கவர்மெண்ட் நடத்துது. சட்டம் ஒழுங்கையும் காப்பாற்றணும், சட்ட போராட்டத்தை நடத்தணும், ரெண்டே அந்த கவர்மெண்ட் செய்யுது. அதுலயும் செய்யுது, இதுலயும் செய்யுது. ஆனா இதுல வந்து ஒவ்வொன்றையும் வந்து அதுக்கு புறம்பா நிக்கிறது யாருன்னு பாருங்க. திரௌபதி அம்மன் கோயில்ல வந்து புறம்பா நின்னது பாமக, பாமகக்கு துணையா நின்னது பாஜக. அதாவது இந்துக்களை கோயில்ல விடக்கூடாதுன்னு சொல்லி இங்க பாஜக களத்தில் நிக்குது, அதிமுக துணையா நிக்குது.